வணக்கம் நண்பர்களே, நான் மெக்கானிக் ரூம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட வந்து ஒரு பல்சர் 150 வண்டி வந்து ஆஃப் இன்ஜின் ஒர்க்காண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம பல்சர் 150 வண்டி வந்து ஆஃப் இன்ஜின் ஒர்க்கு பார்த்தோம்னா நம்ம என்னென்ன ஃபேர் மாற்றணும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போது வந்து இந்த வண்டிக்கார் வந்து ஒரு 2-3 கம்ப்ளைண்ட்டு சொன்னார். அதுவும் வந்து எதனால இந்த பிரச்சனைனா வந்துச்சு அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். முதல் வந்து இந்த கஸ்டமர் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ரொம்பவும் குறையுதுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வண்டியில் வந்து புகை வர தள்ளுது, இன்ஜின் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. அதுக்கு நம்ம கழட்டி பார்த்தோன்னா நமக்கு பிஸ்டனில் வந்து ரொம்ப தேய்மானம் ஆகி லைட்டாக அது சீஸ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து ஆயில் ரிங்ஸு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்டக் ஆகிருக்கு. நம்ம வந்து பிஸ்டன் மட்டும் வாங்கி நம்ம ஓனிங் பண்ணலை. இந்த பழைய பேரலில் வந்து நம்ம பேரல் கிட்டாவே வந்து நம்ம புதுசு வாங்கிட்டோம். எப்போயுமே பார்க்கும்போது இந்த பல்சர் 150க்கு நம்ம பேரல் கிட்டாக வாங்கி போட்டால் தான் நமக்கு இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஓனிங் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது நண்பர்களே. நம்ம வேலை பார்க்குற வண்டிக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் வாங்கி போடுறது. அப்போது வந்து வால்வு மாற்றிருக்கு. வால்வு வந்து ஒரிஜினல் வால்வு வாங்கி மாட்டியிருக்கு. நம்ம இன்ஜினுக்குள்ளே ஓடுறதுனால இந்த வால்வுனால் வந்து நம்ம ஒரிஜினல் தான் போடணும். அப்போ தான் வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து வால்வு வந்து மெல்ட் ஆகாது. நம்ம ஒரிஜினல் வால்வு ஆயில்ஸ் வாங்கி நேரத்தில் விட்டு நல்லா ஒன்று போல் நினைப்பி பார்த்துருக்கு. அப்போது வந்து ஸ்பார்க் ப்ளக்கு என்ன கம்பெனி வாங்கியிருக்குன்னா, நம்ம எம்ஜிகே வந்து அப்பாச்சி 180க்குரிய டபுள் ஸ்பார்க் வர மாதிரி ப்ளக்கு. இது வந்து 2 ப்ளக்கு வாங்கியிருக்கோம். அதுபோல் வந்து இந்த வண்டிக்கு வந்து டைமிங் செயின், எப்போயுமே இன்ஜின் வேலை பார்த்தோன்னா நம்ம டைமிங் செயின் மாற்றிடுவோம். இந்த டைமிங் செயினோட ரேட்டு என்ன ரேட்டு வருது பார்த்திங்கன்னா 189 ரூபா வரும். இந்த டைமிங் செயின் வந்து மாற்றினோம்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நிறையா பல்சர் வண்டியில் இன்ஜின் வந்து ஒரு மாதிரியாக கடகடான்னு சவுண்டு இருக்கும். அதுக்கு வந்து இந்த டைமிங் செயின் தான் பிரச்சனை. அதையும் மாற்றி இந்த டைமிங் செயின் டென்ஷனரு அது வந்து நம்ம வந்து புதுசு வந்து வாங்கியிருக்கோம். இந்த டைமிங் செயின் டென்ஷனரும் புதுசு வந்து ஒரிஜினலே வாங்கியிருக்கோம். இதையே மாற்றிடுவோம். அப்போது வந்து கீர் லோடு பல்லு, இந்த பிளாஸ்டிக் பல்லு 2 பல்லு வாங்கியிருப்போம். அது உள்ளே வர ஃப்ரிங்கி, இதனால் வந்து இந்த கீர்லோடு பல்லானா வந்து நம்ம குறைஞ்சி வந்து ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இந்த கீர்லோடு பல்லும் இந்த 2 பிளாஸ்டிக் வேணும். நம்ம கிளச்சை கழட்டி இதை லோடு பண்ணி மாட்டோம்னா என்ன ஆகும்னு பார்க்கும்போது இன்ஜினோட நைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கீர்லோடு பல்லுனா ரொம்பவும் போச்சு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி வந்து ரொம்ப சேக்காக இருக்குது. நம்ம புதுசு மாட்டோமோ அந்த சேக்கு எதுவுமே வராது. அதுபோல் டைமிங் செயின் மாற்றும் போது இந்த டைமிங் செயின் பேடு 2 பேடு வரும். அதே வந்து நம்ம புதுசு மாற்றிடுவோம். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 132 ரூபா தான் வரும். ரேட்டு கம்மி தான், அதையும் மாற்றிடலாம். அப்போது வந்து கேம் சாஃப்ட் கேப்புனால் இந்த இடத்துல வரும். இந்த கேப்பை வந்து ஏற்கனவே ஆயில் லீக்குக்கு பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக போட்டு மாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு மாட்டக்கூடாது. ஏன்னா இன்ஜின் ஹீட்டுக்கு இந்த ரப்பர் வந்து மெல்ட் ஆகி தான் நமக்கு வந்து மேலே கெட்டில் இருந்து இந்த இடத்துல இருந்து ஆயில் வந்து நமக்கு வந்து லீக் ஆகும். அப்படிங்கிறப்ப இந்த அந்நேரத்தில் இந்த கேம் சாஃப்ட் கேப்பு தான் வந்து புதுசு போடணும். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா என்ன வருதுன்னா 41 ரூபா தான் வரும். இதோட ரேட்டு பார்க்கும்போது தெரியும். இதை மாற்றி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போது அந்த வண்டிக்கு வந்து நம்ம ஏர் ஃபில்டரும் புதுசு போட்டிருக்கோம். ஏர் ஃபில்ட்ரு வந்து ஒரிஜினலே போட்டாச்சு. ஒரிஜினல் 81 ரூபா வந்துச்சு. அந்த ஏர் ஃபில்டர் தான் போட்டிருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து வண்டி வந்து எனக்கு வந்து வண்டி நிப்பாட்டும் போது கார் விட்டுலேருந்து இந்த இடத்துல வந்து பெட்ரோலாக வந்து ஓவர்ஃபுல் ஆகுது, நானும் ஒரு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த பல்சர் 150 பொறுத்தளவு நம்ம இந்த கார் விட்டரை வந்து ஓவர்ஃபுல் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த கார் விட்டருக்குள்ளே ஃப்ளோட்டு நீடியில் மட்டும் மாற்றினாலுமே ஒவ்வொரு வண்டி லீக் ஆக தான் செய்யும். ஏன்னா அந்த நீடியில் உட்கார இடம் வந்து நமக்கு தேஞ்சிருந்தாலும் லீக் ஆக தான் செய்யும். அப்படிங்கிறப்ப நம்ம எப்போயுமே இந்த ஓவர்ஃபுல் கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த கார் விட்டு தான் புதுசு போடணும். இது வந்து வண்டி எடுத்து ஒரு குறைஞ்ச வந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் அந்த பிரச்சனை காட்டும். ஏன்னா அந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2018 மாடலு. அப்படிங்கிறப்ப இப்போ 2024 ஆகிப்போச்சு. 18னா 6 வருஷம் கணக்காகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கார் விட்டு வந்து கம்ப்ளைண்ட் வரும். இந்த கார் விட்டுரும் பார்க்கும்போது நம்ம ஒரிஜினலே வாங்கியிருக்கோம். இதை போட்டோம்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எப்போயுமே கார் விட்டுரை பொறுத்தவரை வேறு வண்டிக்குரியது எதையுமே போடக்கூடாது. இந்த வண்டிக்குரிய ஒரிஜினல் கார் விட்டுரை தான் எப்போயுமே வந்து நம்ம வாங்கி போடணும். இதுக்கு கார் விட்டுரு வந்து ஒரு 3 மாடலு கிட்ட இருக்குது. கார் விட்டுரு ரேட்டு இன்னும் கம்மியாக தான் வரும். 2769 ரூபா வரும். அதையே வந்து நம்ம இந்த வண்டிக்கு வந்து நம்ம மாற்றிடணும். அப்போது வந்து இந்த வண்டிக்கு வந்து கீர் ராடு, இந்த கஸ்டமர் வந்து கீர் பெடல் வந்து இந்த இடத்துல வந்து தேஞ்சிருந்துச்சுனே, நான் ஒரு தகடை வச்சு தான் மாட்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. இந்த கீர் பெடலும் வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். அதேமாதிரி இந்த கீர் பெடலு, இந்த கீர் சாஃப்ட்டு, இதே 2 வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். அதே வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம மாட்டிடுவோம். அப்போது வந்து நம்ம ஆயில் பம்புனா வந்து இந்த வண்டிக்கு வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டிடுவோம். ஆயில் பம்பு இருந்தால் இருக்குது, அதை க்ளீன் பண்ணி மாட்டிடுவோம். அதுமாதிரி இந்த கிளச்சு அசம்பிளி பார்க்கும்போது தெரியும். 2018 மாடல்னு இந்த கிளச்சு அசம்பிளியே போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து புது கிளச்சு அசம்பிளி வாங்கியிருக்கோம். அது என்ன மாடல் போட்டிருக்குன்னு பார்க்கும்போது தெரியும். 2024 7ஆம் மாதம். இந்த மாதிரி வந்து கிளச்சில் வந்து ஒரிஜினல்
அசம்பிளி வாங்கும்போது இந்த மாதிரி வந்து வருஷம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போயுமே வந்து இந்த பல்சர் 150 பொறுத்தளவு நம்ம வந்து இந்த கிளச்சு பிளேட்டை மட்டும் மாற்றக்கூடாது. இந்த மாதிரி வந்து செட்டாக புதுசு தான் வந்து ஒரிஜினல் பிராண்டு தான் வாங்கி போடணும். வேறு எந்த பிராண்டு போட்டாலும் இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து ரொம்ப மெல்ட் ஆகி மைலேஜ் கிடைக்கிற பிரச்சனை, பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரிஜினல் போட்டோம்னா இப்போ இந்த வண்டி வந்து 2018 மாடல்லேருந்து ஓடுது. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து கிளச் அசம்பிளி என்ன ரேட்டு வரும்னா 1529 கிட்ட வருது கிளச் அசம்பிளி. இது வந்து நம்ம வந்து மாட்டிடுவோம். அதுபோக வந்து இந்த வண்டிக்கு வந்து செயின் ப்ராக்கெட்டு மாட்டியிருப்பேன். செயின் ப்ராக்கெட் ஒரிஜினல் வந்து 1300 சில்லற வரும். எப்போயுமே வந்து செயின் ப்ராக்கெட்டை மாட்டும் போது நம்ம வந்து ஒரிஜினல் பிராண்டு தான் மாட்டணும். அதர் பிராண்டு எதுவும் வாங்கி மாட்டக்கூடாது. மாட்டினா நமக்கு வந்து செயின் ப்ராக்கெட் வந்து லைஃப் இருக்காது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே கரகரன்னு அரைச்சி ஓடும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த செயின் ப்ராக்கெட்டும் நம்ம இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினலாக வாங்கி வச்சுக்கோங்களேன். அதான் இந்த ஆஃப் இன்ஜின் வேலை இந்த பல்சருக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஜாமான் எல்லாமே நம்ம ஜெனியூலாக வந்து ஒரிஜினல் ஃபேர்ஸாக போட்டிங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த வேலை வந்ததுனால நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒரு சின்ன பதிவு போட்டு தான் போட்டிருக்கேன். உங்கள் வண்டியை பல்சர் 150 இருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்ஜின் ஒர்க்கு பார்க்க வந்துருந்துச்சுன்னா நம்மகிட்ட சொல்லுங்கள். நல்லா நீட்டாக ரெடி பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.